காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. பாலு, மக்கள் மத்தியில தலைவர்கள் பேசுறது இருக்கட்டும், மக்கள் மத்தியிலேயே மத்தியில் இருக்கிற பாஜக அரசுக்கு எதிராகவும் திமுக அரசுக்கு எதிராகவும் கருத்து இருக்கு. அதுவே ஒரு பரப்புரையா இருக்கு. அதனால அதிமுக தான் முந்தி செல்லுதுன்றார். பரபரப்பான பிரச்சார நேரத்தில் புதிய தலைமுறைக்காகவும் எனது நீண்ட நாள் நண்பர் விஜயன் அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புக்காகவும் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்கிறேன். இது ஒரு முக்கியமான ஒரு அவையாக நான் பார்க்கிறேன். மிக மிக அவசியமானதாக பார்க்கிறேன். எனக்கு முன்னால் மூத்த அனுபவம் கொண்ட தலைவர்கள் எல்லாம் இங்கே பேசினார்கள். இந்த தேர்தலில் பரப்புரையில் முந்துவது யார், அதுதான் தலைப்பு. எனக்கு முன்னால் பேசிய எல்லோரும், நீங்கள் எல்லோருமே இந்த தேர்தலில் பார்வையாளர்கள். நான் இந்த தேர்தலில் போட்டியாளர். உங்களை விட அதிக அனுபவமும் கள நிலவரமும் அறிந்தவன் என்ற அடிப்படையில் இந்த அரங்கத்தில் என்னுடைய கருத்தை பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் இந்த தேர்தலில் எனக்கு முன்னால் சகோதரி அவர்கள் பேசினார்கள். நடந்தவை, நடக்கிறவை, நடக்கப் போறவை, நடக்காதவை என்பதை பற்றி நான் பேசினால் அது வாக்காளர்களுக்கு ஒரு தெளிவான மனநிலை என்பதை உருவாக்கும். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்தபோது அவர்கள் கொடுத்த பல வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அதில் 2 மாதத்திற்கு ஒரு முறை என்ற மின் கட்டணத்தை 1 மாதமாக மாற்றுவோம் என்று சொன்னார்கள். இன்று வரை மாற்றவில்லை. நகையை அடகு வையுங்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மீட்டுத் தருகிறோம் என்று சொன்னார்கள். செய்யவில்லை. கல்வி கடன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தள்ளுபடி செய்யப்படும் என்று சொன்னார்கள். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தி காட்டுகிறோம் என்று சொன்னார்கள். 5.5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை இந்த அரசு உருவாக்கும் என்று சொன்னார்கள். நீட் சூட்சமம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நாங்கள் அதை விலக்கி காட்டுகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம் என்று சொன்னார்கள். மக்கள் எல்லாம் நம்பி அதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களித்தார்கள். இதைவிட ஒரு முக்கியமானது, அரசு ஊழியர்கள் தான் ஒரு ஆட்சியை தீர்மானிப்பார்கள் என்று சொல்வார்கள். பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே தமிழ்நாட்டில் இருந்த அரசு ஊழியர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களித்தார்கள். இவர்களில் எந்த பகுதியை சார்ந்தவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களிக்கப் போகிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான கேள்வியாக நான் முன்வைக்க விரும்புகிறேன். இந்த தேர்தலில் குறிப்பாக பெண்கள் அரசு ஊழியர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களிக்க முழுமையாக விரும்பவில்லை என்பதை களத்தில் நான் பார்த்திருக்கிறேன். நான் இந்த நேரத்தில் நான் அன்போட சொல்கிறேன். பொதுவாக அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களோடு தான் நான் வாக்கிங் போகிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம். அவரோட பேசுவோம். ஆனால் நேற்றுக்கு ராணிப்பேட்டையில் நான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு திடலில் வாக்கிங் போனேன். அந்த தருணத்தில் எல்லோரிடமும் சேர்ந்து சகஜமாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றேன். அதில் விளையாட்டுத்துறையில் பெரும் அதிசயத்தை நிகழ்த்திய நமது உதயநிதி அவர்கள் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய அந்த இடம், அது விளையாட்டு திடலா என்பதையே நாம் சந்தேகிக்கக்கூடிய வகையில் அந்த நிலைமையில் அந்த விளையாட்டு திடல் ராணிப்பேட்டையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன செய்கிறது என்று சொன்னால், கலைஞர் அவர்கள்தான் தமிழ்நாட்டில் மதுவை அறிமுகப்படுத்தினார். ராஜாஜி எவ்வளவோ கேட்டும் கூட அவருடைய மகனாட்சி, அவருடைய பேரன் விளையாட்டுத்துறை அமைச்சர், அவர் என் தந்தை என்னுடைய தாத்தா தமிழ்நாட்டுக்கு மதுக்கடை அறிமுகப்படுத்தினார், நான் குறைஞ்சபட்சம் விளையாட்டு திடலுக்கு நான் மது விநியோகிக்க நான் அந்த பாக்கியத்தை பெற வேண்டும் என்று சேப்பாக்கத்தில் நடக்கக்கூடிய அந்த விளையாட்டு திடலில் மது விற்பனை செய்வதற்காக 3 முறை அரசாணைகளை போட்டு அதை செய்தவர்கள் இவர்கள். இப்போ பெண்களும் அரசு ஊழியர்களும் திமுகவிற்கு வாக்களிக்க விரும்பவில்லை என்று சொல்லுகிறார்கள். தொடர்ச்சியாக திமுக பிடிக்கவில்லை என்றால் அண்ணா திமுக என்று இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஒரு அரசு ஊழியர் என்னிடம் சொன்னார். என்னன்னா, அதுதான் விஜயனுக்கு சொல்லிடுறார், இந்த முறை திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டோம் என்பதை விட யாருக்கு வாக்களித்தால் வெற்றி பெற முடியும் என்பதை உணர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு எங்களுடைய வாக்குகளை அளிக்கப் போகிறோம். ஏனென்றால் களத்தில் அதிமுக என்பது இல்லை. எனவே இந்த தேர்தலில் மிக அழுத்தமான பரப்புரையை
ஒரு தேசியத்தில் இருக்கக்கூடிய 3வது முறை பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும். மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் அதிகமான பயன்களை அந்த தொகுதி மக்களுக்கு தர முடியும் என்ற அடிப்படையில் மக்கள் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய பரப்புரை தான் மிகப்பெரிய அளவில் கவர்ந்திருக்கிறது. நாங்கள் தான் இந்த தேர்தலில் வெல்வோம். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.